பிப்ரவரி 22 தவக்காலம் முதல் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 4ஆம் பிரிவு 1 முதல் 11 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான்கடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானக தூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். போன ஞாயிறு கோவிலுக்கு அருகில் ஒரு பையை கண்டெடுத்தேன். அதில் நிறைய பணம் இருந்தது என்று தன் நண்பனிடம் சொன்னான் குமார். அந்த பையை உரியவரிடம் கொடுத்து விட்டாயா என்று கேட்டான் நண்பன். அதற்கு குமார், அதை திருப்பித் தருவதா இல்லை நானே வைத்துக் கொள்வதா என்று எனக்குள் ஒரே குழப்பம். அது என்ன குழப்பம் என்று கேட்டான் நண்பன். பல நாட்களாக இறைவன் என் கடன் தொல்லையை நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடினேன். எனவே இந்த பையை கண்டெடுத்ததன் மூலம் என் மன்றாட்டுக்கு இறைவன் செவிசாய்த்து விட்டார் என்று ஒரு மனது சொல்லுகிறது. ஆனால் அதே வேளையில் இது என்னுடையதல்ல, இதை தொலைத்தவர் மிகவும் வருந்துவாரே. எனவே நான் எப்படி இதை எனது என்று உரிமை கொண்டாட முடியும்? உரிமை கொண்டாடுதல் சாத்தானின் எனக்கு தரும் சோதனைதான். நான் அதை உரியவரிடம் சேர்க்காவிட்டால் அது பாவம் என்று என்னுடைய இன்னொரு மனம் சோதனையில் போராடுகிறது என்று சொன்னான். இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் நமக்கு ஏற்படும் சோதனைகளை பற்றி பேசுகின்றன. இயேசு எப்படி தன் சோதனைகளை கையாண்டாரோ அப்படியே நாமும் கையாள வேண்டும் என்று சிந்தித்து மன்றாட அழைக்கின்றன. சோதனை என்றால் என்ன? சோதனை என்பது நல்லதை தேர்ந்து வாழும் நேரம். நமக்கு மட்டுமே நல்லதாய் அமைந்து அடுத்தவருக்கு அது தீமையை பயக்கும் என்றால் அந்த தன்னல நன்மையை தவிர்த்து வாழும் நேரம். நமக்கும் பிறருக்கும் நல்லதாய் அமைந்து நம் அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதை இறைவன் நமக்கு நம் மனதில் தெளிய வைத்து கொண்டே இருக்கின்றார். அந்த தெளிவை தேர்ந்து வாழும் நேரம்தான் சோதனையின் நேரம். நம்மிடம் பலம், பணம், வசதி, வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக எதையும் யாரையும் பற்றி கவலைப்படாமல் நமது விருப்பத்திற்கும் சக்திக்கும் ஏற்ப எதையும் செய்ய துணியும் மிருகத்தனமான செயல்களையோ மனசாட்சிக்கு எதிரான செயல்களையோ செய்யாமல் இருக்கும் நேரம் சோதனையின் நேரம். அப்படியானால் சோதனைகள் நமக்கு ஏன் வருகின்றன என்ற கேள்வி எழலாம். சோதனைகள் இல்லாமல் வாழ முடியாதா என்று நம்மை நாம் கேள்வி கேட்கலாம். நாம் மனிதர்கள், இயந்திரங்கள் அல்ல. இயந்திரங்களுக்கு, கம்ப்யூட்டர், கணனிகள் போன்றவைகளுக்கு சோதனை கிடையாது. அவைகளுக்கு தானாக எதையும் தேர்ந்து இயங்கும் தன்னாற்றல் கிடையாது. தன் விருப்பத்திற்கு எதையும் செய்யும் திறமை அவைகளுக்கு கிடையாது. அவைகளுக்கு வெளியில் இருக்கும் மற்றவரால் இயக்கப்படுகின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாம்
நமது விருப்பத்திற்கு ஏற்ப எதையும் தேர்ந்து செய்யும் தன்னாற்றல் பெற்றவர்கள். நமக்கும் பிறருக்கும் எது நல்லது என்று நல்லதை தேர்ந்து செய்யும் நல்லவர்களாகவும் நாம் செயல்பட முடியும். அதே வேளையில் பிறரை கெடுப்பதற்காக, பிறரை வஞ்சித்து அவரை முடிவு கட்ட தீயதையும் விரும்பிச் செய்யும் கொடியோராகவும் நாம் செயல்பட முடியும். ஏன், எனக்கு நானே நல்லதை தேர்ந்து வாழவும் பிறரை வாழச் செய்யவும் தன்னாற்றல் பெற்றவன் நான். அதே வேளையில் எனக்கு நானே தீமையை தேர்ந்து கொள்ளவும் பிறரை அழிக்கவும் ஆற்றல் பெற்ற தான் இயங்கி நான். இவ்வகையில் நாம் விரும்பியதை தேர்ந்து தான் இயங்கிகளாக வாழும் தன்மை பெற்ற நமக்கு கண்டிப்பாக சோதனைகள் வரும். எதை விரும்புவது, எதை தேர்வது, எதை செய்வது, எதை தவிர்ப்பது என்ற குழப்பமும் தடுமாற்றமும் கண்டிப்பாக ஏற்படும். அது நமது மனித இயல்பு. நமக்கு சோதனை ஏற்படாமல் இருக்குமானால் நாம் மனிதர்கள் அல்ல. நாம் தான் இயங்கிகளாக வாழ மாட்டோம். நாம் இயந்திரமயமாகி விடுவோம். நாம் தான் இயங்கிகளாக வாழ முடியாமல் நமக்கு வெளியிலிருந்து ஏதோ ஒன்றால் அல்லது ஏதோ ஒருவரால் இயக்கப்படுபவர் ஆகிவிடுவோம். சோதனை வரும் நேரம்தான் நாம் எதனால், யாரால் இயக்கப்பட விரும்புகிறோம் என்று அறியும் நேரம். சோதனை நேரம்தான் நாம் இயங்குகிறோமா அல்லது பிறரால் இயக்கப்படுகிறோமா? நாம் உள்ளிருந்த வெளிச்சத்தால் நம் செயல்கள் செய்கின்றோமா அல்லது புறத்திலிருந்து நம்மை ஏதோ ஒரு சக்தி செயலை செய்கிறதா? இதை தெளியும் நேரம்தான் சோதனை நேரம். இறைமகன் இயேசு நம்மைப் போல 100% மனிதராக வாழ்ந்த காலத்தில் நம்மைப் போலவே சோதனைக்கு உட்பட்டார். அவருக்கும் தன் விருப்பம் போல தனது ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பும் வசதியும் ஏற்பட்டது. இன்றைய நற்செய்தியில் கேட்டது போல 40 நாள் நோன்பிற்கு பின்பு பசியோடு இருந்த நேரத்தில் தனது ஆற்றலை கொண்டு தன் பசி போக்க கற்களை அப்பமாக்கி உண்டு பசியை போக்கிக் கொள்ளலாமே என்று அலகை அவருக்கு சோதனை எண்ணத்தை தந்தது. ஆனால் இயேசு அவருக்கு வெளியிலிருந்து தன்னை செயல் செய்யக்கூடிய உந்துகின்ற அலகையின் எண்ணத்தால் இயக்கப்பட விரும்பவில்லை. தன் உள்ளத்திலிருந்து இறைவன் வெளிப்படுத்தும் இறை வெளிச்சத்திலிருந்து செயல்பட தீர்மானிக்கிறார். அவரது முடிவு அவரிலிருந்து வெளிப்படும் தீர்மானத்திலிருந்து இயக்கப்படுவது. அவர் தான் இயங்கி, அவர் இயந்திரத்தைப் போல தனது பசி போக்க மற்றவரால் இயக்கப்படுபவர் அல்ல. தனது ஆற்றலை இறைவார்த்தையின் வெளிச்சத்தில் தனது தீர்மானமாய் செயலாக்குபவர். தனது உடற்பசியை தீர்த்து கொள்ள தனது இறை ஆற்றலை தரக்குறைவாக பயன்படுத்துபவர் இல்லை. மனிதன் உடற்பசியை தீர்த்து கொள்வதற்காக மட்டும் வாழ்வதில்லை. இறை வார்த்தை தரும் இறை வெளிச்சத்தை பிரகாசிக்கும் வாழ்வை வாழ்வதுதான் நிறை வாழ்வு என்று அலகைக்கு பதில் அளிக்கிறார். உடல் என்பது உள்ளத்தில் ஏற்படும் இறை வெளிச்சத்தை பிரகாசிக்கும் ஒரு ஊடகம் என்பதை இந்த சோதனையின் மூலம் வாழ்ந்து காட்டுகிறார். இரண்டாம் சோதனை என்ன? கடவுளின் மகன் என்பதை இயேசு நன்கு உணர்ந்தவர். அந்த உணர்வில், புரிதலில் இயேசு உறுதியாயிருப்பவர். அவர் இறைமகன் என்பதில் அவருக்கு எவ்வித ஐயப்பாடும் சந்தேகமும் இல்லை. அதை அவர் தன்னை சோதித்து அறிந்து கொள்ள வேண்டியதும் இல்லை. தான் இறைமகன் என்பதை பிறரும் நம்ப வேண்டும் என்பதற்காக வீர தீர சூர செயல்களை செய்து தன்னை யார் என்று பிறர் முன் நிரூபிக்க தேவையில்லை. தன் அன்றாட இயல்பான வாழ்க்கை செயலால், அன்போடு உறவாடும் வார்த்தைகளால், மன்னிக்கும் மனப்போக்கால் தான் இறைமகன் என்ற மேலான உண்மையை பிறர் உணர்ந்து ஏற்க வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம். தன்னை அவர் இயல்பாக வெளிப்படுத்துகிறார். தன் இயல்பை அவர் பிறர் மேல் திணிக்க விரும்பாதவர். தனக்கும் பிறருக்கும் இடையே உறவு இயல்பாக மலர்வதையே இயேசு விரும்புகிறார். அரிய பெரிய செயல் செய்து தன்னை பிறருக்கு வலுக்கட்டாயமாக நிரூபிக்கவோ, தன்னை பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவரையும் கட்டாயப்படுத்துபவர் இயேசு அல்ல. எனவேதான் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம், சோதித்து அறிதல், நிரூபணம் தேடுதல்
நிரூபித்து காட்டுதல் என்பவைகள் உறவை வளர்க்காது. அது கட்டாயத்தையும் கட்டுப்பாட்டையும் சுதந்திரமில்லாத இயந்திர போக்கையுமே உருவாக்கும். இயேசு நம்மிடையே இயல்பாக உறவை மலர வைக்க விரும்புகிறவர். உறவு இயல்பாக உள்ளம் திறந்து உணர்வோடு மலர வேண்டும் என்று 2ஆம் சோதனையில் இயேசு வாழ்ந்து காட்டுகிறார். 3ஆம் சோதனை, அது ஆசை காட்டி மோசம் அடையச் செய்தல். அனைத்தையும் படைத்தவர் இயேசு. அவைகளை அன்பு உறவில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழும் இணக்கத்தில் வழி நடத்தி கொண்டிருப்பவர் இயேசு. ஆனால் அதற்கு நேரெதிராக படைப்பை அடக்கி ஆள வேண்டும், அதனை உடைமையாக்கி தனது விருப்பத்திற்கு ஏற்ப படைப்பை பயன்படுத்தி வாழ வேண்டும். எல்லாம் எனக்கே சொந்தம், அனைத்தும் என் உடைமை என்று பயன்பாட்டிற்கு ஏற்ப, என் பயன்பாட்டிற்கு ஏற்ப எனக்கு பணி செய்ய உண்டானவைகள் இந்த படைப்புகள். இயேசு இவற்றை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணத்தை அலகை இயேசுவுக்குள் விதைக்க பார்க்கிறது. அதற்கு இயேசு அலகையை போன்று மனம் பெற வேண்டும், அலகையை ஏற்று அதற்கு அடிபணிந்து வாழ வேண்டும், அலகையை நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்க வேண்டும் என்று இயேசுவின் மனநிலையையே மாற்றி வாழ அலகையிடமிருந்து இயேசுவுக்கு அழைப்பு வருகிறது. இயேசுவோ நேர் எதிர்மாறான மனநிலையில் வாழ்பவர். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே வாழ்பவர். மனிதரை அடிமைப்படுத்தி தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வருபவர் அல்ல. மனிதரின் மீட்புக்கு, விடுதலைக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்காக வந்தவர். எனவே தனது இயல்புக்கு நேர் எதிராக சோதனை தந்த அலகையை விரட்டி அடிக்கிறார். இதுவரை அலகை தந்த சோதனைக்கு எதிர்நேரான வாழ்வின் ஆற்றலை பதிலாக தந்தவர் இம்முறை எவ்வித பதிலையும் தராமல் அகன்றுபோ சாத்தானே என்று விரட்டி அடித்து, கடவுள் இயல்பை வாழ எனக்கு தடையாய் இராதே என்று அலகையை அப்புறப்படுத்துகிறார். சோதனை வரும் வேளையில் சோதனை தருபவர்களோடு ஒரு அளவுக்கு நாம் வாதாடலாம். நம் காரண காரியங்களை எடுத்து கூறி நமது நியாயத்தை நிறுவ முயற்சிக்கலாம். ஆனால் எப்போது சோதனை நமது நல்லியல்பிலேயே, நமக்குள் இருக்கும் இறை சாயலிலேயே அசைத்து ஆட்டிப்படைக்கும் நிலையை உருவாக்குகிறதோ, அவ்விடத்திலேயே, அந்த நேரத்திலேயே அப்பாலை போ சாத்தானே என்ற மனத்திடனில் சோதனையை, சோதிப்பவனை விரட்டியடிக்க வேண்டும், அங்கிருந்து விலகிட வேண்டும். சோதனையோடு வாதிட்டு அதனை வெல்லுவதற்கு நம்மிடையே உள்ள கடைசி ஆயுதம், மிக வலுவான ஆயுதம் எதுவென்றால் அது நம் தீர்க்கமான, திடமான, நம் உள்ளம் சார்ந்த விருப்பம்தான். இறை வார்த்தை தரும் இறை வெளிச்சத்தில் வரும் நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற தீர்க்கமான விருப்பமும் மனத்திடனும் தான் தீமையை வெல்ல உறுதியான வழி என்பதை இயேசு அவர் சோதனைகளை கையாண்ட வழிமுறை மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் முதல் பெற்றோரை அலகை சோதித்து அவர்களோடு வாதாடி அவர்கள் எண்ணத்தை மாற்றி அவர்களிடம் இருந்த தீர்க்கமான இறை விருப்பத்தை தன் பக்கம் திருப்பி இறைவனுக்கு எதிராக அவர்களை செயல்பட வைத்தான். ஒவ்வொரு சோதனையை நியாயப்படுத்த காரண காரியங்கள் பல உண்டு. ஒவ்வொரு சோதனைக்கும் நம்மை அடிமைப்படுத்தி அதன் மூலம் நமது மேலான இறைச்சாயல் நிலையிலிருந்து நம்மை தாழ்த்தி கொள்ள காரண காரியங்களை நாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நல்லதை தேர்ந்தெடுக்கும் திடமான மனமும் தீர்க்கமான முடிவும் அசைக்க முடியாத இறை விருப்பமும் தான் நம்மை தாழ்த்தும் சோதனையிலிருந்து நம்மை காத்து வழி நடத்த முடியும். இன்றைய 2ஆம் வாசகம் கூறுவது போல, ஆதாம் ஏவாள் முதல் பெற்றோர் திடமில்லாத மனதில் தங்களையும் தங்கள் வாழ்வையும் இழந்தது போல் நாம் நம்மை இழக்காமல் இறைமகன் இயேசுவைப் போல் நம் மனித இயல்பில் இறை வார்த்தை தரும் இறை வெளிச்சத்தை வாழ்ந்து நிறை வாழ்வை வாழ முயற்சிப்போம். இந்த தவக்காலத்தை தொடங்கும் நாம் இக்காலத்தில்
நாம் செய்யும் செப முயற்சிகள், நோன்பின் நேரங்கள், அறச்செயல்கள் எல்லாம் நமக்குள் இருக்கும் இறைச்சாயலை, இறை இயல்பை வெளிப்படுத்தும் நேரங்களாகவும் முயற்சிகளாகவும் வாய்ப்புகளாகவும் அமைய இறைவனை மன்றாடுவோம். இயேசுவோடு பயணிப்போம்.